வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் அஜித் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். முதலாவது ஆளாக 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே அவர் வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்து தன்னுடைய வாக்குப்பதிவை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், முதலாவது ஆளாக வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்து நடிகர் அஜித் சென்றிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். முதலாவது ஆளாக என்பதை காட்டிலும் தேர்தல் தொடங்குவதற்கு முன்னதாகவே அஜித் தற்போது வாக்கு செலுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்கப்பட்டாலும் கூட அஜித் அவர்களின் வருகையின் காரணமாக திருவான்மையூரில் இருக்கக்கூடிய இந்த பாரதாசன் பள்ளியில ஏராளமான ரசிகர்கள், குறிப்பாக வாக்காளர்கள் தாண்டி பல ரசிகர்கள் உள்ளே வந்ததன் காரணமாக இந்த இடத்துல ஒரு கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விட்டது. காவல்துறையினரை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தற்போது நெருக்கடியான சூழல் ஏற்பட்டதன் காரணமாக அஜித் அவர்களை முன்பாகவே வாக்கு செலுத்துவதற்கு உள்ளே அனுப்பப்பட்டு வாக்கு செலுத்திவிட்டு தற்போது சென்றிருக்கிறார். குறிப்பாக அரசியல் ரீதியான எந்த கேள்விகளுக்கும் அவர் குறிப்பாக பதிலளிக்க மாட்டார் என்று பல காலங்களில் பார்த்திருக்கிறோம். எனவே அவருடைய உடை குறித்து நாம் கேட்டோம். நன்றி தெரிவித்துவிட்டு அவர் சென்ற காட்சிகளை கூட பார்க்க முடிந்தது. குறிப்பாக அஜித் அவர்களை பொறுத்தளவிற்கு ரசிகர்கள் இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் விரைவாக வருவார். அவ்வளவு விரைவாக வந்தாலும் கூட தற்போது பல ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்காக தற்போது இந்த திருவான்மையூர் பள்ளி வளாகத்துல நிறைந்திருந்ததன் காரணமாக ஒரு அசாதாரண சூழல் சில நிமிடங்கள் ஏற்பட்டது. காவல்துறையினர் அதை முழுமையாக கட்டுப்படுத்தி தற்போது அஜித் இங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 100 மீட்டர் இடைவெளிக்குள்ளாக வாகனங்கள் அனுமதி இல்லை என்றாலும் கூட அஜித் அவர்கள் வருகின்ற போது ஏராளமான ஒரு ரசிகர்கள் வருவதன் காரணமாக அவருடைய வாகனம் மட்டும் பள்ளியினுடைய வளாகத்திற்கு முன்புறமாக அனுமதிக்கப்பட்டு தற்போது வாக்கு செலுத்திவிட்டு அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக நடிகர்களில் தற்போது மிக முக்கியமாக அஜித் ரசிகர்களுடைய அந்த வருகை அப்படிங்கிறது இந்த பகுதியில கூடுதலாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சூழலை குறிப்பாக பாதுகாப்பான ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மிக விரைவாக தற்போது அஜித் ரசிகர்கள் தற்போது வருகையை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் அஜித் அவர்கள் விரைவாக வந்தார். ஆனால் தற்போது வாக்கு செலுத்திவிட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலையும் பார்க்கிறோம். லாவண்யா, திருவான்மியூர் வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் அஜித் தனது வாக்கை பதிவு செய்திருக்கிறார். அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு தற்போது காவல்துறையினர் எப்படி தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க வேல்முருகன்? ஏன்னா நடிகர் அஜித் வந்தப்போ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் கூடியிருந்ததை பார்த்தோம். தற்போது எவ்வாறு இருக்கிறது? எவ்வளவோ முயற்சிகள் காவல்துறை எடுத்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு பூத்துக்கும் எவ்வளவு காவல்துறை போடப்படுகிறதோ அதை விட கூடுதலாக இந்த பகுதியில கூடுதலாக காவல்துறையினர் இருந்தாங்க. ஆனா அதை தாண்டி குறிப்பாக ரசிகர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். வாகனத்துக்குள்ளாக அவரை ஏற்றும் வரை தற்போது இந்த நெருக்கடியான சூழல் இருக்கிறது. அவரை எல்லா ரசிகர்களும் தற்போது ஏகே என்று கொண்டாடி தற்போது அவரை அனுப்பி வர்றத நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக தற்பொழுது அஜித் அவர்கள் தற்போது அந்த வாகனத்துல ஏறிவிட்டார். தற்போது அந்த இனோவா கார்ல வந்திருந்தார். வழக்கமான அவருடைய காரை கூட பயன்படுத்தவில்லை, வேறு ஒரு காரை தான் பயன்படுத்தி வந்தார். இருந்தாலும் ரசிகர்கள் அதை தெரிந்து கொண்டு சூழ்ந்து விட்டார்கள். உள்ளே ஏராளமான ரசிகர் வந்ததன் காரணமாக ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டது. தற்போது முழுமையாக தற்போது அனைத்து ரசிகர்களையும் வாக்குச்சாவடி மையத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய பணிகள்ல தற்போது தீவிரமாக தற்போது இறங்கி இருக்கிறாங்க காவல்துறையினர். இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளாக வழக்கமான அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது வாக்குச்சாவடி மையத்துல ஏற்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். லாவண்யா.